பொம்மலாட்டமாக பார்க்க போறோம். இந்த பையன் தான் நம்ம கதாநாயகன். இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. நின்னுகிட்டு இருக்கு. மாடே மாடே, சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வருகிறியா? எனக்கு தான் தெரியும். இப்போ உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரல, நீ அதோ அந்த ஆமை கிட்ட போய் விளையாடி. ஆமே ஆமே, 4 வீட்டுல கல்யாணம் அழுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்குது. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புகின்றேன், நீ அதோ பறக்குது அந்த தேனி கூட போய் விளையாடு. தேனியே தேனியே, என் கூட விளையாட வருகிறியா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி. முயலே முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா மாதிரி கவலையே இல்லாம படுத்திருக்கியே, வா விளையாடலாம். அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்ன்ற மாதிரி நிழலில் படுத்துக்கிட்டு தூங்குனதுல போன தடவை ஆமையிடம் தோத்து போய்விட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும். அதனால நான் வேகமாக ஓடணும். நீ வேணும்னா அதுவும் அங்க இருக்கு. கட்டி போட ஆள் இல்லைன்னு இருக்கோம். உனக்கு தான் வேலையே இல்லைனா நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படியா போட்டு உடிச்சு விட்டையே. எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோட அவன் கையில காலில ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது. அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்ற மாதிரி அந்த பையன் வலி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடிக்கிறான். அமாவாசை இருட்டுல வெளிச்சத்துக்கு பெருந்த பையன் நல்லபடியா படிக்க தொடங்குகிறான். ஆளுக்கு ஒரு வேலை என்னும் எல்லோருக்கும் புரிய வைக்கிறான். இத்தோட கதை முடியுது. இதுவரைக்கும் பொறுமையா இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி.